சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்துலேருந்தே கோல்டோட ரேட்டு வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்க சார்? கிட்டத்தட்ட பவுனுக்கு 8,000 ரூபா குறைஞ்சிருக்குங்க சார். இல்லை, ஜூன் மாதத்தில் மட்டும் இந்த குறைவு வரல, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த குறைவு இருக்குது. அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆயில் ப்ரைஸ், அந்த போர்னால ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து உச்சபட்சமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் முதலீட்டாளர்கள் பார்வை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட எடுத்து ஆயிலில் போட்டாங்க. அதனால் தங்கத்தோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடைப்பட்ட காலத்தில் நமது மத்திய அரசாங்கம் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6%, அது 15% உயர்த்தினாங்க. அதனால தங்கத்தில் மட்டுமே ஒரு 10% விலை உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழையபடி குறைய ஆரம்பிச்சது. குறைஞ்சதே தவிர ரொம்ப திருப்பியும் போகல அடிமட்டத்துக்கு. இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு 13,700 ரூபா வரைக்கும் வந்தது. திரும்பி 14,030 ரூபா இன்னைக்கு ரேட்டு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சார், இப்போ வந்து வார்னால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சு, அதனால கோல்டு ரேட் குறைஞ்சதுங்க. இப்போ வார் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து எண்டுக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப இனிமே கோல்டு ரேட் ஏறுமாங்க சார்? கண்டிப்பாக ஏறும். அதாவது இந்த ஃப்ரைடே வந்து அவங்க கூட பீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன ஆகும், ஆயிலோடைய ப்ரைஸ் வந்து அது டிமாண்டுனால தானே ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சு. இப்போ டிமாண்டுன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நார்மல் வந்தாச்சு அப்படின்னா அந்த தட்டுப்பாடெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது ஒரு லெவலில் போகும். அப்படின்றப்ப திருப்பியும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கத்தின் பக்கம் திரும்புவாங்க. அப்படி திரும்புகிறப்போ தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னொரு சினாரியோ மார்க்கெட்டில் இருக்குங்க சார். அமெரிக்க ஃபெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை உயர்த்த வாய்ப்பு இருக்குது. அப்படி உயர்த்தினாங்கன்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையும், அதனால தங்கத்தோட விலை திரும்பவும் குறையும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படிங்க சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னமோ கரெக்டு. அந்த பேங்க்கினுடைய வட்டி விகிதத்தை உயர்த்துனா தங்கத்தினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உயர்த்துவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் உயர்த்த மாட்டாங்க அப்படின்னா, இதில் வந்து ட்ரம்ப்புக்கும் முன்னாடி இருந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் இவருக்குமே நிறைய கான்ட்ரா இருந்துச்சு. ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார் வட்டி விகிதத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லிட்டாரு, இல்லை இன்ஃப்ளேஷன், அந்த விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது, இதை கட்டுப்படுத்தணும்னா வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு தான் அதுக்கு எதிர்ப்பாக தான் அவர் குறைச்சிக்கிட்டே வந்தார். கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா 2 மீட்டிங்கில் குறைக்கவும் இல்லை ஏற்றவும் இல்லை, அப்படியே நிலவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்த சேர்மன் கெவின் பார்ஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசு தான். ஜெரோம் பவுல் வரைக்கும் வயசானவர் இல்லை, ஒரு 56 வயசு உடைய ஒரு மனிதர் தான். பட் அவர் பொருளாதாரம் நல்லா தெரிஞ்சவர். அவரும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதத்தை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாறாக குறைக்கணும். ஒரு கணிசமான நிறைய அமௌண்ட் குறைக்க மாட்டாங்க, ஒரு 0.25% அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு வியூ. அது இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி நைட் மீட்டிங் இருக்கப்போ இன்றைக்கி நாளைக்கு அதை பற்றிய இது வந்துடும். அப்படி சப்போஸ் ஒரு கால் வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா திரும்ப தங்கத்தினுடைய விலை ஏறும். அதனுடைய தாக்கம் இதில் கொஞ்சம் இருக்கும். எவ்வளோ வரைக்கும் ஏறுங்க சார்? ஏன்னா எல்லாரும் கோல்டு ரேட் குறையுங்கிறாங்க, நீங்கள் ஏறுங்கிறீங்க. எவ்வளோ வரைக்கும் ஏறுங்க சார்? இல்லை, திருப்பி ஒரு கிராம் ஒன்றுக்கு 200-300 ரூபா. 300 ரூபான்றது ஒரு சவரனுக்கு 2,000 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி விலை ஏறதுக்கு வாய்ப்பு. அப்போ 1,10,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இல்லை, இன்றைக்கே 1,12,240 ரூபா. இதுலேருந்து 2,000 ரூபா ஆயிடுச்சுன்னா 1,14,500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்போ 1,50,000 லட்சம்லாம் போக வாய்ப்பு இல்லை இந்த வருஷத்துல. இப்போதைக்கு இது நம்ம பேசுறது இப்போதைக்கு தான். இதுக்கப்புறம் இது தொடர்ந்து வேற விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிடுகிடுன்னு விலை ஏற ஆரம்பிக்கலாம். சார், இப்போ இந்த கோல்டு ரேட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக பயங்கர ஹைக்கில் இருந்ததுனால கோல்டு சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த குறைஞ்சதப்போ நீங்கள் நகை கடைக்காரங்களாம் கோல்டு வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்களா? எப்படிங்க சார் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க? இது வந்து எப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை, இந்த ஒரு ஊர் 2 ஊரில் உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய வியாபாரம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பையிங் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட இன்னும் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற இது வந்து நடுவில் வந்து ஒரு இறக்கம் வந்தனாலையும் அதை அப்படியே நிற்கிது, ஸ்தம்பிச்சு நிற்கிதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால வந்து சில ஆஃபர் போட்டு அதை எக்ஸ்சேஞ்சு, கஸ்டமர் வந்து பணம் கொடுத்து வாங்குறதுக்கு தானே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இதே வந்து எக்ஸ்சேஞ்சுனா அவங்க பழசை போட்டு புதுசு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு உண்டான சேதாரம் மட்டும் கொடுத்தா போதும், இந்த செலவினங்கள் கொடுத்துட்டு அந்த மாதிரி இது வந்து வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு தான் இருக்குது.
இப்ப தமிழ்நாட்டுல எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை, ஏன்னா கோல்டு கன்சியூம் பண்றதுல முக்கியமான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல சேல்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்களா சார்? இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. ஒரு 40% குறைஞ்சிருக்கு வியாபாரம். 40% குறைஞ்சிருக்கு. ஓகேங்க சார். சார் இப்போ சேல்ஸ் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டியை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, ஏன்னா கோல்டு வாங்குறத குறைக்கணுன்றதுக்காக. இந்த டைம்ல மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குங்க சார். ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் இன்னும் ஏற்றிடுவாங்களோ, ஏன்னா கோல்டு கன்சம்ஷனை குறைக்கணுன்றதுக்காக. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்லைங்க, ஜிஎஸ்டியை கண்டிப்பாக இப்போதைக்கு ஏற்ற மாட்டாங்க. ஆல் ஆஃப் சடன் அதை உடனே பண்ண முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் கேட்டு அங்கே பாஸ் பண்ணி தான் இங்கே வரணும். அதனால் இப்போ அந்த இம்போர்ட் டியூட்டியை இமீடியட்டாக பண்ண மாதிரி அது எஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதே டைமில் இன்னொரு விஷயம், ஏன் அதை இன்னும் கூட்ட மாட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி தங்கத்தினுடைய விலை 40,000 ரூபா இருக்கிறப்பயே, 50,000 ரூபா இருக்கிறப்பயே 3% அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுது. 40,000 ரூபா இருக்கப்போ 3% ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, இப்போ 3 மடங்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய்க்கு வெறும் 1,200 தான் ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டின்றது மட்டும்தான் டைரெக்டாக கன்சியூமர்ட்டேருந்து என்டியூசர்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு வருமானம். அந்த வருமானத்தில் இப்போ 3 மடங்கு தங்கத்தினுடைய விலையே ஏறி போச்சு. அப்போ ஏறி போச்சு அப்படின்னா 1,200 இருந்தது, இன்றைக்கி 3,600. 1,200 லாபம் வந்துக்கிட்டு இருந்த ஜிஎஸ்டியில் இன்றைக்கி 3,600. அப்போ 3 மடங்கு ஆகிடுச்சு. அதுவே அவங்களுக்கு பெரிய லாபம் தான், நிறைய வருமானம் தான் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும். இது இன்னும் இவங்க ஏற்றுனாங்கன்னா மக்கள்கிட்டே ஒரு கொதிப்புணர்வு, ஒரு இதனை பற்றி ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு மரியாதை போய் அந்த மாதிரி ஒரு லெவல் வந்துடும். ஏன்னா கோல்டு தான் இன்றைக்கி எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பான முதலீடு. அதனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டியை ஏற்றுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்க சார். சார், உங்களோட இன்னொரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, செப்டம்பருக்கு அப்புறம் தங்கத்தோட விலை திரும்ப பழையபடி உயர ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. அது என்ன ரீசனுங்க சார்? அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த வார் நிறுத்தம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கோல்டு அதுக்கப்புறம் அதனுடைய இலக்கை நோக்கி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதோடு தொடர்ந்து இந்த மாதிரி அமெரிக்காவுடைய வட்டி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதங்கள் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சுன்னா அதை விட்டு திருப்பி கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள், ஏதாவது ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டுட்டாருன்னு வைங்களேன், அதனால தங்கத்தினுடைய இது விலை கூட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா அந்த பழைய ரேட் இருக்கு இல்லையா, உச்சபட்சமான ரேட் வந்துச்சு பாருங்கள், 16,800 ஒரு சவரன் ஒன்று 1,34,400 வந்துச்சு இல்லையா, அதையும் தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் உடனே நடக்காது. இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் வாக்கில் அந்த ரேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். இப்போ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்கிடலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டாங்க சார்? இல்லை, இப்போ தாராளமாக தங்கம் வாங்கணும், நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், வேணும் அப்படின்றவங்க கையில் பணம் இருந்தால் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி விலை உயர ஆரம்பிச்சிடும். அதனால் யோசிக்கவே தேவையில்லை, தங்கத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார், ஒரே ஒரு கடைசி கொஸ்டின் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தங்க நகை சீட்டுங்கிறது ரொம்ப பிரபலமானது. இப்போ கவர்மெண்ட் தங்கத்தை வாங்குறதுல ரொம்ப கட்டுப்பாடு கொண்டு வரதுனால இந்த தங்க நகை சீட்டுக்கும் ஏதாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவாங்க? இது வரைக்கும் கிடையாது, அதில் கொண்டு வர முடியாது, கொண்டு வர மாட்டாங்க. ஏன் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ இந்த ஏழைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குறதே அந்த ஒரு விஷயம் தான். இல்லை நீங்கள் சீட்டை எடுத்துட்டாங்க, இது பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் அந்த பணம் எல்லாமே வேற ஒரு வகையாக ஒரு சேமிப்பு இல்லாமல் செலவினமாக போய் சேர்ந்துடும். அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்றைக்கி ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, எந்த கம்பெனியில் பெரிய எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, தம் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு உண்டான சேலரியை அவர் சேமித்து வச்சுருக்கணும். ஒருத்தர் அதிகபட்சமான இது நான் சொல்கிறேன், ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 6 3 18 லட்ச ரூபா அவருக்கு பேக் போனால் அது கோல்டு வடிவத்திலேயோ இல்லை பேங்க் டெபாசிட்டாகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டாகவோ எதில் இல்லை மற்ற இதில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி வச்சுருக்கலாம். அதை உடனே அவங்க லிக்விடேட் பண்ணி கேஷாக மாற்றக்கூடிய அளவில். எதுக்காகனா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. அதுபோல் நம்ம மக்கள் எல்லாமே இந்த சிறுக வர்ற பணத்தை தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலமாக தான் போட்டு வருஷத்துக்கு ஏதோ அவங்களால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 2 கிராம் சேமிக்கிறவங்களும் உண்டு, 20 கிராம் சேமிக்கிறவங்களும் உண்டு, 200 கிராம் சேமிக்கிறவங்களும் உண்டு. இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட விஷயத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான விஷயம். இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சி போயிடும்.
அப்போ அவங்களுடைய நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அவங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் வந்துச்சுன்னா அந்த பணம் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே பொருட்டு இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்க சார். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ.